குர்ஆனில் கூறப்பட்டுள்ள ஆச்சரியமான சில செய்திகளில் இன்றைக்கு குரங்காக மாற்றப்பட்ட சமுதாயம் குறித்து நாம் பார்க்கிறோம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே குறிப்பிடுகிறான், வலகது அலிம்துமுல் லதீன ததௌ மின்கும் ஃபிஸ் ஸப்தி ஃபகுல்னா லஹும் கூனூ கிரதத்தன் காசியின். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா பனு இஸ்ரவேலர்கள் அவர்களில் சனிக்கிழமை இபாதத்துக்குரிய நாளாக ஆக்கியிருந்தார். சனிக்கிழமை என்று மீன் பிடிக்கக்கூடாது என்று அல்லாஹு தஆலா சட்டம் இயற்றியிருந்தான். ஆனால் சைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக சைத்தான் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கினான், நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவே நீங்கள் வலைகளை விரித்து விடுங்கள், கடலோரத்தில் நீங்கள் குழியை தோண்டி வைத்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் சனிக்கிழமை தான் அதிகமான மீன்கள் மேலோட்டமாக வரும். அந்த மீன்களை பிடிப்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சியை சைத்தான் அவர்களுக்கு ஆலோசனையாக கொடுத்தான். அது எந்த ஊர் மக்கள் என்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த ஆயத்தினுடைய தஃப்சீரிலே முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித்தராங்க, செங்கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஐலா என்ற கிராமம். அந்த கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் மதியன் நகரத்திற்கும் தூர் என்ற பள்ளத்தாக்கிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஐலா என்று சொல்லப்படக்கூடிய ஊர்வாசிகள். அந்த ஊர்வாசிகள் தான் சனிக்கிழமை மீன் பிடித்தாங்க. அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லுகிறான், இது யஉதூன ஃபிஸ் ஸப்தி, சனிக்கிழமை அவர்கள் வரம்பு மீறினார்கள். இது தஅதீஹிம் ஹீதானுஹும் யௌம ஸப்திஹிம் ஷுர்ரஅன். அல்லாஹு தஆலா சனிக்கிழமை என்ன செஞ்சான், மீன்களை மேலாக வரும்படி அல்லாஹ் வைத்திருந்தான். ஆனால் சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது என்ற சட்டமும் அவர்களுக்கு இருந்தது. وَيَوْمَ لَا يَسْبِتُونَ لَا تَأْتِيهِمْ كَذَلِكَ نَبْلُوهُمْ. அல்லாஹு தஆலா அவர்களை சோதித்தான். சனிக்கிழமை தான் மீன் மேலாக வரும், ஆனால் சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது. மற்ற நாட்களில் மீன் ஆழமான பகுதிக்கு போய்விடும். அவர்கள் மீன் கொஞ்சம் சிரமப்பட்டு பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூதர்களை போன்ற நீங்களும் என்ன செய்யாதீங்க, மார்க்க விஷயத்தில் அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய விஷயத்தில் சூழ்ச்சி செய்து தந்திரமாக நீங்கள் எதையும் செய்யாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி இதுதான். லா தர்தகிபு மர்தகபத்தில் யஹூது, யூதர்கள் செய்ததை போன்று நீங்களும் செய்து விடாதீர்கள். ஃபதஸ்தஹில்லு மஹாரிமல்லாஹ், அல்லாஹ் தடுத்ததை அவர்கள் ஹலாலாக்கினார்கள். அல்லாஹ் தடுத்ததை தந்திரமாக அவர்கள் என்ன செஞ்சாங்க, வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சாங்க, வலைகளை விரித்து வைத்திருந்தாங்க. இப்படி இவர் சூழ்ச்சி செய்ததின் காரணமாக அல்லாஹு தஆலா ஒரு தண்டனை அவர்களுக்கு கொடுத்தான். அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்தையே குரங்காக மாற்றிவிட்டான். வாலிபர்கள் எல்லாம் குரங்காக மாறி போனார்கள். பெரியவர்கள் ஹின்சீராக, பன்றியாக மாறி போனாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சனிக்கிழமை அல்லாஹ் தடுத்திருக்கிற சனிக்கிழமை என்ன செய்யக்கூடாது, இந்த ரத்தம் குத்தி வாங்கக்கூடாது. சனிக்கிழமை ரத்தம் கொடுப்பதாக இருந்தால் சனிக்கிழமை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. மன் இஹ்தஜம யௌம ஸப்தி ஃபஅஸாபஹு பரசுன் ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸா. சனிக்கிழமை நாளில் யாரும் என்ன செய்யாதீங்க, ரத்தம் குத்தி வாங்காதீர்கள். அப்படி ஏதாவது அன்னைக்கு செய்தீர்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக ஏதாவது நோய் ஏற்பட்டால் அதற்கு காரணம் நீங்கள் தான் என்பதாக
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. இங்கே மீன் பிடிக்க போனாங்க. மீன் பிடிப்பதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, வெள்ளிக்கிழமை இரவே வலைகளை இறுத்தி வச்சாங்க. அந்த சமுதாயத்தில் இது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஏற்பட்ட நிகழ்ச்சி இது. ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்க, மீன் பிடிக்க போனாங்க. இன்னொரு கூட்டம் அமைதியாக இருந்தாங்க. இது பாவம், இப்படி செய்கிறது பாவம், இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்தாங்க. மூணாவது கூட்டம் தடுத்தாங்க, இப்படி செய்யாதீங்க, அல்லாஹ் தடுத்திருக்கிறத காரியத்தை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, தடுத்தாங்க. ஆனால் மீன் பிடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்க, கேட்காம மீன் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் இவங்க சொன்னோடி கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி மீன் பிடிக்க போகாதவர்களும் சரி, இதை பாவம் என்று கருதியவர்களும் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு சுவரை எழுப்பினாங்க பெருசாக. என்ன செஞ்சாங்க, நீங்கள் சொன்னோடி கேட்க மாட்டேறீங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறீங்க, அதனால் நாங்கள் உங்கள் பகுதிக்கு வரமாட்டோம், நீங்கள் எங்கள் பகுதிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உயரமாக ஒரு பெரிய சுவரை கட்டினார்கள். ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்க, அந்த வழியாக பார்த்துக்குவாங்க. இவங்களும் அவங்கள பார்த்துக்குவாங்க, அவங்களும் இவங்களை பார்த்துக்குவாங்க. ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா, யாருமே வெளியே வரவே இல்லை. யார் மீன் பிடிக்க போவாங்களோ அவங்க யாருமே வெளியே வரலை. மீன் பிடிக்க போகாதவங்களுக்கு என்னன்னா யாருமே வெளியே வர காணோம், ஒருத்தர் கூட வெளியே வரலையே, என்னாச்சு, காலை நேரம் ஆயிடுச்சு, எப்படியாச்சும் ஒருத்தவனாச்சும் வருவாங்களே, யாருமே வெளியே வரலையே, என்னதான் ஆணுச்சுன்னு சொல்லி செஞ்சாங்க. பார்ப்பதற்காக வேண்டி போனால் அவர்கள் அத்துணை பேரும் குரங்குகளாக மாற்றப்பட்டிருந்தாங்க. பார்த்தவொடனே அழுதாங்க. இப்படி பாவத்தின் காரணமாக இப்படி அல்லாஹ் தஆலா கொடுத்த தண்டனை 12,000 பேர் இந்த மாதிரி மாற்றப்பட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, 12,000 பேர். தஃப்சீரில் வருது, பெரியவர்கள் எல்லாம் ஹின்சீர்களாக மாற்றப்பட்டாங்க. அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய தண்டனை இது. இன்றைக்கு நாம் இதிலிருந்து ஒரு பெரிய பாடம் என்ன சொன்னால், வெள்ளிக்கிழமை இபாதத்திற்குரிய நாள். நமக்கு ஜும்மா தொழுகை 12 மணிக்கு பாங்க சொல்கிறாங்க. ஒரு 2 மணிக்கெலாம் முடிஞ்சிடும் பெரும்பாலும், ஒரு 1.5 மணி நேரம். ஆனால் பெரும் பெரும் வியாபாரிகள், மாற்று மத சமூகத்தை சார்ந்தவர்களை வேலைக்கு வைத்து கொண்டு, இஸ்லாமியர்களில் தொழுகைக்கு போகாத சில நபர்களை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, கடைகளை நடத்துகிறாங்க. நல்லாவே நமக்கு தெரியுது, பரவலாக எல்லா ஊர்களிலேயும். குறிப்பாக சீசன் நேரத்தில், தீபாவளி, பொங்கல், நியூ இயர், இது போன்ற சீசன் போன்ற நேரத்தில் என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் கூட சாத்தாமல் வியாபாரம் செய்கிறாங்க. தொழுகை போகணுன்னு ஆசைப்படுறவங்க தொழுகைக்கு அமுத்துடுறாங்க. தொழுகைக்கு போகாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் என்ன செய்கிறாங்க, தொழுகைக்கு ஜும்மா தொழுகைக்கு போகாமல் கடையும் சாத்தாமல் என்ன செய்யாங்க, மாற்று மத சமூகத்தை வைத்து கொண்டு கடையை சாத்தாமல் இப்படி வியாபாரம் செய்யலாம். இப்படி சூழ்ச்சி செய்யலாமா அப்படின்னா இது தவறு என்று மார்க்கத்தில் வந்திருக்கிறது. இப்படி செய்யக்கூடாது. சரியத்தில் அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ, வியாபாரம் செய்யக்கூடாது என்ற வியாபாரத்தை நிறுத்திவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். வெள்ளிக்கிழமை இபாதத்திற்குரிய நாள். அது ஹலாலான வியாபாரமாக இருந்தால் கூட பாங்கு சொன்னதற்கு பிறகு வியாபாரம் செய்யக்கூடாது. வியாபாரத்தை நிறுத்திடணும். மார்க்கம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, சூழ்ச்சி செய்து என்ன செய்யக்கூடாது, தந்திரம் செய்து அல்லாஹ்வுக்கு தெரியாது, நம்ம பெரிய அறிவாளி மாதிரி நம்மளை காட்டிக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். இன்றைக்கு கூட ஓதப்பட்ட ஒரு வசனத்திலே, லா துதுரிக்குஹுல் அப்சார், அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறான் என்று அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்லி காட்டினான். எனவே அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறான். இன்னல்லாஹ லத்தீஃபும் ஹபீர். அல்லாஹ் தஆலா நுணுக்கமாக அறிவான். அல்லாஹ் தஆலா அறிந்து கொண்டு இருக்கிறான், நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறான். எனவே நம்ம சரியத்துடைய விஷயத்தில் எதையும் சூழ்ச்சி செஞ்சு ரசிச்சிடக்கூடாது, நம்ம சாதிச்சிட்டோன்னு நினச்சிடக்கூடாது. சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது நல்லா தடுத்திருந்தான். சூழ்ச்சி பண்ணதுனால 12,000 பேர் குரங்காக மாற்றப்பட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த 3 நாள் எந்த சமுதாயம் உருமாற்றம் செய்யப்படுகிறதோ 3 நாள் இருந்தாங்க.
அதன் பிறகு அவர்கள் அத்துணை பேரும் அழிந்து போனாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய குரங்குகளும் சரி ஹின்சீர்களும் சரி உருமாற்றப்பட்டவை அல்ல. அல்லாஹ்வே என்ன செஞ்சான், படைத்து தான் இன்றைக்கு இருக்கிறது. இன்னைக்கு சில பேர் என்ன செய்கிறாங்க, குரங்காக மாற்றப்பட்டவர்கள் அவர்களுடைய சந்ததி தான் இன்றைக்கு குரங்காக இருக்காங்க, ஹின்சீராக இருக்கிறாங்கன்னு சொல்லி தவறான ஒரு விளக்கத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் கிடையாது. எந்த ஒரு சமுதாயம் உருமாற்றப்படுகிறதோ 3 நாள் அல்லாஹ் அவர்களை வைத்திருப்பான். அதன் பிறகு அவர்களை ஒட்டுமொத்தமாக அவர்களை அல்லாஹ் அழித்து விடுவான். யார் இந்த மீன் பிடிக்க போனாங்களோ அவர்களை மட்டும் அல்லாஹ்வுத்தாலா அழித்து விட்டான். பாவம் என்று கருதிய கூட்டத்தினரையும் தடுத்தவர்களையும் அல்லாஹ்வுத்தாலா அவர்கள் மீது அதாப் இறக்கவில்லை. எனவே ஒரு பாவம் நடக்குதுன்னா அதை மனதளவில் பாவம் என்று நினைக்கணும். இந்த செய்தியிலிருந்து நாம் பெற வேண்டிய 2-3 பாடங்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தை தந்திரமாக நாம் என்ன செய்யக்கூடாது, அதை கையாளக்கூடாது. இது முதல் படிப்பினை. 2வது படிப்பினை, ஒரு இடத்துல பாவம் நடக்குதுன்னா நம்மால் சொல்ல முடிஞ்சால் சொல்லி தடுக்கணும். சொல்லுவதற்கு சக்தி இல்லை அப்படின்னா என்ன செய்யணும், மனதால் என்ன செய்யணும், அது பாவம் என்று குறைந்தபட்சம் பாவம் என்றாவது நாம் நினைக்கணும். அவர்களோடு என்ன செஞ்சிடக்கூடாது, சேர்ந்து பாவம் செஞ்சிடக்கூடாது. மனதளவிலாவது பாவம் என்று நினைக்க வேண்டும். அப்படி நினைச்சோம்னா அல்லாஹ் இடத்துல நாம் தப்பித்துக் கொள்வோம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள்கிட்ட நீங்கள் அதை இப்படி பாவம் என்று நினைத்தால் உங்கள்கிட்ட குறைந்தபட்சம் ஈமான் உங்கள்கிட்ட இருக்குது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே ஒரு இடத்துல பாவம் நடக்குன்னா அதை தடுக்கணும். தடுப்பதற்கு முயற்சி செய்யணும். ஒன்று சொல்லி தடுக்கணும், அல்லது செயலால் தடுக்கணும், அல்லது மனதாலாவது என்ன செய்யணும், இதை பாவம் என்று நினைக்கணும். அப்படி நினைச்சா உங்கள்கிட்ட ஈமான் இருக்குது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3வதாக இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைக்கு முழுமையாக நாம் கட்டுப்படணும். அப்படி கட்டுப்பட்டால் நமக்கு அல்லாஹ்வுடைய எந்த ஆபத்தும் நமக்கு வராது. அல்லாஹ் தஆலா பெரிய தண்டனை அல்லாஹ் நமக்கு கொடுக்க மாட்டான். எனவே ஷரியத்துடைய விஷயத்தில் முழுமையாக பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.